I'll introduce her. She's Kavya. I think she was in the batch of 2023 and things. She then cleared Group 2, then Group 1. So now she has to clear UPSC. So that's the logic of this exam. It comes in a very slow pace, but it's possible. So you talk to her. Let it be an informal communication of, see, it'll be, I think, so she was இங்கே தான் இதில் உட்காந்துருப்பாங்க. நான் கிளாஸ் எடுக்கலான்னு போனால் சார் பசிக்குது, இப்போதான் நானே ஏதோ சொல்ல வரேன், ஏன் நீங்கள் அது மாதிரி. ஸோ ஐ நோ ஹர் வெரி வெல். சரியா? சார் ஆரம்பிச்சிடலாம். அப்போ நான் உங்களை கூப்பிடுறேன். சரியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, இந்த அஸ்வினி இது மாட்டிட்டு. என்னோட பேர் வந்து காவ்யா. நான் இப்போ இந்த குரூப் 1ல வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து போஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி 2024ல ஹைவேஸ்ல அசிஸ்டண்டா இருந்தேன். அண்ட் 2025ல கமர்ஷியல் டேக்ஸ் டிசிடிஓவா இருந்தேன். அண்ட் இப்போ வேகன்சி பார்த்துருப்பீங்க எல்லாரும், 26 வேகன்சி பார்த்த உடனே அவ்வளோதான், எல்லாரும் க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுல நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணி வர முடியும், நம்மளால பண்ண முடியுமா, நிறைய டவுட்ஸ் இருக்கதான் செய்யும். எனக்குமே நிறைய டவுட்ஸ் இருக்கதான் செஞ்சது. நம்ம இதை கிளியர் பண்ணுவோமா மாட்டோமா, நம்மளால சக்சஸ் ஆக முடியுமா. அண்ட் சார்கிட்டயே நான் புலம்பாததான் கிடையாது. சரி எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க சார், நான் மட்டும் இங்கே இருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். பட் அந்த டைம்ல சார் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. நமக்கான டே கண்டிப்பா வருமா, அவனால கண்டிப்பா பண்ண முடியும், நிறைய டைம் சார் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஈவன் நான் வந்து இங்க யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷனுக்காக தான் வந்தேன். அதுக்கு முன்னாடி என்னோட மார்க் ரொம்ப லோவா இருக்கும் யூபிஎஸ்சியில. அப்புறம் இங்க படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு சீரியஸ்லி நான் சொல்றேன், என்னோட சிசாட்டும் சரி ஜிஎஸ் சரி நான் வந்து கிளியர் பண்ணல. பட் ஆனால் என்னோட மார்க்ஸ் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் என்னால் பார்க்க முடிஞ்சது. பட் அன்பார்ச்சுனேட்லி என்னால் யூபிஎஸ்சி வந்து பர்சியூ பண்ண முடியல. நான் டிஎன்பிஎஸ்சியில் தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ அதனால குரூப் 1 இப்போ கிளியர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக திருப்பியும் யூபிஎஸ்சி படிப்பேன் சாரோட கைடன்ஸில். அண்ட் நான் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன நான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க. ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நான் ஸ்கூல் புக்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சிருவேன். ஸ்கூல் புக்ஸ் வந்து 6th to 12th வரைக்கும் கண்டிப்பாக படிச்சிருவேன். அண்ட் 12th வந்து செலக்டிவ் ரீடிங் தான், எல்லாமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சிலபஸ்ல உங்களுக்கு என்ன கவர் ஆகுது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து ப்ராப்பர் அனலைஸ் பண்ணுங்க. எந்த ஏரியாஸ் வந்து அடிக்கடி கேட்குறாங்க, அந்த கோர் ஏரியாஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் 10th புக் 6th 7th 8th எல்லாமே படிங்க. 10th வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10th சோஷியல் சயின்ஸ் புக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் 11th 12th வந்துட்டு செலக்டிவ் ரீடிங் தான். ஹிஸ்ட்ரி படிங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் படிங்க, அண்ட் எத்திக்ஸ் இருக்கும், அதுலயுமே செலக்டிவ் சாப்டர்ஸ் மட்டும் தான் படிக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே பார்த்து செலக்டிவா படிங்க. எல்லாமே படிக்கணும்னு நினைக்காதீங்க, எல்லாத்தையும் நம்ம தேடி தேடி படிக்க முடியாது. ரொம்ப லிமிட்டடா வச்சுக்கிட்டு அது மல்டிபிள் டைம் ரிவைஸ் பண்ணுங்க. 1 or 2 ரீடிங்ல கண்டிப்பா வரவே வராது. அதே புக்கை உங்க கூட வந்து ஒரு 5 years 4 years படிக்கிறவங்க அதே புக்கை வந்து ஒரு 10 to 15 டைம்ஸ் மேல படிச்சிருப்பாங்க. இப்போ நீங்க ஒரு ஃப்ரெஷரா வந்துட்டு அது ஒரு தடவை படிச்சு 2 தடவை படிச்சுட்டு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. மல்டிபிள் ரிவிஷன் வந்து கண்டிப்பா வேணும். என்ன படிக்கிறோம், நம்ம கரெக்டா தான் படிக்கிறோமான்றதை தெரிஞ்சு படிங்க. சில பேர் சொல்லுவாங்க நான் 10 hours படிக்கிறேன் 15 hours படிக்கிறேன்னு கிளியர் ஆகல. அப்போ நம்ம அவ்வளோ எஃபர்ட் போடுறது ராங்கான டைரக்ஷன்ல போட்டுட்டு இருக்கோம். ஸோ எது தேவையில்லைன்றதை அனலைஸ் பண்ணி ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ ஆக்சுவலி உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணது யூபிஎஸ்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி எனக்கு சீக்கிரமா ரொம்ப கிளிக் ஆச்சு. இதனோட குரூப் 1 வந்து 3rd மெயின்ஸ் அண்ட் ஓவரால் டிஎன்பிஎஸ்சி என்னோட 5th மெயின்ஸ். ஸோ எனக்கு டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் லோ ஹேங்கிங்கா இருந்தது, எனக்கு ஹை ப்ராபபிலிட்டியா இருந்தது. ஸோ அதனால நான் டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டேன். அண்ட் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி சைமல்டேனியஸா படிச்சவங்களும் இருக்காங்க. குரூப் 1 யூபிஎஸ்சி ரெண்டுத்துலயுமே இன்டர்வியூ போயிட்டு அதில் செலக்ட் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்க குரூப் 4 2A அப்படி படிக்கிறதா கஷ்டமா இருக்கும். குரூப் 1ம் யூபிஎஸ்சியும் ஓரளவு சிமிலரா தான் இருக்கும், ஒரு சில வேரியேஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதனால ரொம்ப உங்களுக்கு டிவேட் ஆகாது. நோட் மேக்கிங் கண்டிப்பா சொல்றேன், மெயின்ஸ் வரும்போது நான் சொல்றேன். நான் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நோட் மேக்கிங் அப்படின்னா லைக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல யூனிட் 8 and 9 வந்து அப்போ யூனிட் 8 and 9 சொல்லுவாங்க, தமிழ் சொசைட்டி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். இதுக்கு வந்து நான் ப்ராப்பரா வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன் சென்ஸ் லைக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து அனலைஸ் பண்ணி அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் இருக்கு, என்னென்ன அந்த ஆப்ஷன் ரிலேட்டடா என்னென்ன இருக்கு, அது எல்லாத்தையும் நான் வந்து தெளிவா படிச்சு வச்சுப்பேன். நோட்ஸ் எடுத்து தனியா எடுத்து வச்சுப்பேன் ப்ரிலிம்ஸ்க்கு. அண்ட் மேக்ஸ்
மேக்ஸ் வந்து இப்போ குரூப் 1 லெவல்ல ரொம்ப டஃபா தான் இருக்கு. லாஸ்ட் டைம் நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்க முடியும். நமக்கு 20 கொஸ்டின் போடுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இயர் கண்டக்ட் பண்ண எல்லா இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ஸ் உடைய அந்த ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவேன். இப்போ இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு 30 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும் இல்லையா? இப்போ குரூப் 1 லெவல் எக்ஸாம்ஸ் இருக்கும். குரூப் 1 பி, குரூப் 1 சி இருக்கு. அண்ட் ஏஓ எக்ஸாம்ஸ் இருக்கு. ஏஇ எக்ஸாம்ஸ் இருக்கு. அது எல்லாமே வந்து அதனோட கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கிறத கண்டிப்பா சால்வ் பண்ணிடுவேன். அண்ட் அது இல்லாம லாஸ்ட் 5 இயர்ஸ் ஐ மீன் லாஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் குரூப் 1 உடையது, குரூப் 2, குரூப் 4, 2A இந்த லாஸ்ட் 5 எக்ஸாம்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணி பார்த்துருவேன் மேக்ஸ்க்கு. இந்த வேற ஏதாச்சும் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருக்குங்களா? நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணிடுவேங்க. எல்லா வருஷமும் எல்லா எக்ஸாம்ஸோடய யூனிட் 8 அண்ட் 9 கொஸ்டின்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணிடுவேன். ஏன்னா கொஸ்டின் ரிப்பிட்டேஷன்ஸ்க்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா. அதை நீங்க எடுத்து ஃபர்ஸ்ட் நான் வந்து எடுத்து எழுதிப்பேன். இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி பத்தி ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி கடகடன்னு எடுத்து எழுதிப்பேன். இப்போ இதை பத்தி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஏரியால கண்டக்ட் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க என்ன மாதிரி எனக்கு பேட்டர்ன்ல கேட்கறாங்கன்றதை அனலைஸ் பண்ணிட்டு அண்ட் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் வந்து ஸ்கூல் புக்ஸ்ல கவர் ஆகக்கூடிய இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்கூல் புக் 9th ஸ்டாண்டர்ட் எடுத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். அது மித்ததெல்லாம் நமக்கு தேவை இருக்காது. அந்த ஃபர்ஸ்ட் 2 சாப்டர். அதே மாதிரி 10th வந்து அந்த கம்ப்ளீட் புக் நம்ம படிச்சுதாகணும் எக்ஸப்ட் வேர்ல்ட் ஹிஸ்டரி தவிர. அந்த 10th சோஷியல் நல்லா படிச்சுப்பேன். அது இல்லாம பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒரு சில சாப்டர்ஸ் கவர் ஆகும். அந்த மாதிரி தேடி படிச்சுப்பேன். அண்ட் நான் எக்ஸ்ட்ரா இதுக்கு நான் படிச்சேன் அப்படின்னா யூனிட் 8க்கு வந்து நான் சுரேஷோட எஸ்சிஆர்டி புக் இருக்கும். A3 கிடையாது. A3 ரொம்ப பெருசா இருக்கும். அது கிடையாது. எஸ்சிஆர்டில ஸ்கூல் புக்ல இருக்கிறத வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எத்திக்ஸ் இருக்கு, 6th ஸ்டாண்டர்ட், ஓல்டு, நியூ அந்த மாதிரி எல்லா ஸ்டாண்டர்ட்ஸோடையதும் தமிழ் சொசைட்டிக்கு என்ன கவர் ஆகுதோ அதை வந்து கம்பைல் பண்ணி அதில் கொடுத்துருப்பாங்க. நான் அதை ஃபாலோ பண்ணேன் யூனிட் 8க்கு. அண்ட் திருக்குறள் கண்டிப்பா படிக்கணும். ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிற திருக்குறள் எல்லாமே படிச்சிருவேன். அதுவுமே ஸ்கூல் புக்ஸ் திருக்குறள் கம்பைலேஷன் நிறைய இருக்கு. அதாவது ஸ்கூல் புக்ல 6th 12th வரைக்கும் என்னென்ன திருக்குறள் இருக்கோ அதெல்லாமே ஒரு பிடிஎஃப்ல வச்சுட்டு மொத்தமா படிச்சுப்பேன். அது இல்லாம சுரேஷோடைய புக்ல இருக்கும். அந்த எஸ்சிஆர்டி புக்ல என்னென்ன திருக்குறள் இருக்கோ அதுவும் பாத்துருவேன். அவன் வந்து சிலபஸ் வைஸ் என்னென்ன திருக்குறள் இருக்கோ அதை கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் யூனிட் 9க்கு வந்து வெற்றில வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு புக் விட்டுருப்பாங்க. அந்த புக் சூப்பரா இருக்கும். அது ஃபாலோ பண்ணலாம். அதுல வந்து உங்களுக்கு எல்லாமே சிலபஸ் வைஸ் அவங்களே வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது நல்லா இருக்கும். நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம். நான் அப்போலோ பண்ணல. நான் வந்து வெற்றில தான் பண்ணேன். என்னோட எல்லா மெயின்ஸுமே வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நான் வெற்றில தான் பண்ணேன். வெற்றில வந்து எனக்கு மெட்டீரியல் நல்லா இருக்க மாதிரி இருந்தது. அப்போலோல வந்து டெஸ்ட் அப்ரோச் வந்து நல்லா இருக்கும். எதிர் உங்களுக்கு இது கிடைக்கும் இல்ல அது கிடைக்கும். வெற்றில நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா மெட்டீரியல் வைஸ் சூப்பரா இருக்கும். மத்த இன்ஸ்டியூட் விட எனக்கு வெற்றியோட மெட்டீரியல் நல்லா இருந்தது. அப்போலோல வந்து அவங்க டெஸ்ட் ஹேண்ட்லிங் வந்து நல்லா இருக்கும். நீ வீக்லி த்ரைஸ் வந்து கண்டிப்பா டெஸ்ட் எழுதணும் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து நான் வந்து மெட்டீரியல் நான் ரெடி பண்ணிப்பேன், படிச்சுப்பேன் அப்படின்னா நீங்க வந்து அப்போலோ போலாம். டெஸ்ட் தான் முக்கியம் அப்படின்னா. லைக் மெட்டீரியல் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெற்றி ட்ரை பண்ணுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த பேஜ் திருப்பி பார்க்கறதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போயிடும் இல்லையா? நீங்க உட்காந்து பொறுமையா பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான். அப்போ நம்ம வந்து பார்க்கும்போது வந்து கான்ஷியஸா பார்க்கணும். கான்ஷியஸா பார்க்கணும், நிதானமா பார்க்கணும். ரொம்ப ஸ்லோவாவும் பார்க்கக்கூடாது, ரொம்ப வேகமாவும் பார்க்கக்கூடாது. அந்த கொஸ்டின் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களோட கான்ஷியஸ், உங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அந்த கொஸ்டின்ல தான் இருக்கணும். சில பேர் வந்து நான் நாட் பார்க்கல, இன்கரெக்ட் பார்க்கல, இல்ல வந்து அவங்க ராங் எதுன்னு கேட்டிருக்காங்க, நான் ரைட் போட்டிருக்கேன். நான் அந்த அவசரத்துல மாத்தி ஷேட் பண்ணிட்டேன். அந்த மாதிரியான கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும். அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கே நமக்கு வந்து ஒரு 5 to 7 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து விட்டுடுவோம். அந்த 5 to 7 கொஸ்டின்ஸ் அப்படின்றது ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ். ஈவன் ஒரு கொஸ்டின் கூட வந்து உங்களுக்கு கொண்டு போய் மெயின்ஸ்ல உட்கார வைக்கும். ஸோ அந்த மாதிரியான கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்க. முன்னாடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு எங்கேயும் டெஸ்ட் போடல. பிகாஸ் எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் பண்ணல. நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. அந்த 3 ஹார்ஸ் நம்மளால பண்ண முடியுதா? எவ்வளவு ஹார்ஸ் தேவைப்படுது முடிக்கிறதுக்கு? மேக்ஸ்க்கு எவ்வளவு ஹார்ஸ் எடுத்துக்கிறோம்? அது எல்லாத்தையும் நீங்க வந்து முன்னாடியே ட்ரை பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி நான் மேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் போட மாட்டேன். லாஸ்ட்லயும் போட மாட்டேன். மிட்ல வச்சுப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல போட்டு எனக்கு ஒரு வேளை ஆன்சர் வரல அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் பேனிக் ஆயிருவேன். என்னடா இதுக்கு டக்குன்னு ஆன்சர் வரலையே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு அதனால அஃபெக்ட் ஆகும். ஸோ அதை நான் பண்ண மாட்டேன். அண்ட் லாஸ்ட்ல வந்து எனக்கு டைம் இருக்காது. இப்போ ரொம்ப ஹரிபரியா பண்ணும்போது எனக்கு மேக்ஸ் வராது. அதனால நான் மேக்ஸ் மட்டும் மிட்ல வச்சுப்பேன். நான் ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி தான் ட்ரை பண்ணேன். பட் ஆனா ஏதாச்சும் ஒரு பேக்கப் நமக்குன்னு ஒரு ஒர்க் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது. நான் யூபிஎஸ்சிக்கு ஃபுல் பிளெஷ்டா வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா உட்காந்து படிக்கல. அதான் உண்மை. அதனால தான் என்னால வந்து யூபிஎஸ்சி ஒர்க் அவுட் ஆகல எனக்கு. அண்ட் டிஎன்பிஎஸ்சி வந்து எனக்கு கிளிக் ஆச்சு. ஓகே நான் கொடுத்தாலே கொஞ்சம் ப்ராப்பரா படிச்சு கொடுத்தேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து 2A, 2-1 ஃபர்ஸ்ட் வந்து 1 எல்லாமே கொடுத்தேன். நிறைய குரூப் 1லயும் 3 மெயின்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் 2A கொடுத்தேன். 2Aல செலக்ட் ஆனேன், 2ல செலக்ட் ஆனேன். பட் ஆனா அந்த விட்டுறக்கூடாதுன்றது மட்டும் நமக்கு இருந்துட்டே இருக்கும்.
எப்படியாச்சும் இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இந்த அட்டெம்ப்ட்ல அடுத்த அட்டம், லாஸ்ட் டைம் இன்டர்வியூ கொடுத்தேன், எனக்கு கிளியர் ஆகல. அப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எவ்வளவு தடவை படிக்கிறது, திருப்பி திருப்பி படிச்சுட்டே படிக்கணுமா? அந்த ஒரு மோனோட்டானஸ் இருக்கும், ஒரு மாதிரி போரிங்கா இருக்கும். ஒரே புக் எத்தனை தடவை படிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது தெரியாது, ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அதே நம்ம ஒரு 5 தடவை 10 தடவை படிக்கும்போது தெரியாது. அடுத்து நீங்க எடுத்து பார்க்கும்போது அதே பாலிட்டி புக் நான் சார்ட்ட கூட கேட்டிருக்கேன், சார் எப்படி சார் இந்த பாலிட்டி புக் இத்தனை தடவை படிக்கிறது, போர் அடிக்கலையா? இப்ப யார் வந்து அதை ஓவர் கம் பண்ணி வராங்களோ அவங்களால மட்டும் தான் வந்து அச்சீவ் பண்ண முடியும். போர் அடிக்க தான் செய்யும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க. எல்லாரும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பர்த்டே, குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வாங்க, அதுல அங்க ட்ரிப் போறோம், அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் தோணதான் செய்யும், நம்ம மட்டும் என்னடா படிச்சுட்டே இருக்கோம் அப்படின்ட்டு. பட் அட்லாஸ்ட் அந்த டேஸ்ட் ஆஃப் சக்சஸ் இருக்குல்ல, அது வந்து எல்லாத்தையுமே காம்பன்சேட் பண்ணிடும். ஓ நமக்கு அதாவது நமக்கான சாட்டிஸ்பாக்சனே வந்து வராது. ஒரு 2ல இருக்கும்போது 2Aல இருக்கும்போது என்னடா இது இவ்வளவு படிச்சு வந்தோம் 2Aல இருக்கும், இப்ப ட்ரை பண்ணணும், கண்டிப்பா ட்ரை பண்ணணும், கண்டிப்பா கிடைக்கும். இந்த டைம் இல்லைன்னா அடுத்த டைம் கிடைக்கும், அவ்வளவுதான். அதுக்குன்னு கிடைக்காதுன்னு அர்த்தமே கிடையாது. இந்த டைம் என்னோடது, இந்த டைம் இல்ல, அவ்வளவுதான். பட் இட் டசன்ட் மீன் எனக்கு கிடைக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. நெக்ஸ்ட் டைம் நான் இதை விட இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவேன். லாஸ்ட் டைம் எனக்கு மெயின்ஸ்ல கம்மி மார்க், இந்த டைம் நான் என்னோட மெயின்ஸ் மார்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணேன். ஏதாச்சும் நம்ம கிட்ட இம்ப்ரூவ் பண்றதுக்கும் படிக்கிறதுக்கும் லேர்ன் பண்றதுக்கும் நிறைய இருக்கு. அந்த விஷயத்த மட்டும் நீங்க மறக்காதீங்க. இந்த டைம் கிடைக்கல, இந்த டைம் எனக்கு கிளியர் ஆகல, கிளிக் ஆகல அப்படின்னா இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். பட் உங்களோட ப்ரிப்பரேஷன் மட்டும் விட்டுறாதீங்க. அதை விட்டுட்டீங்க, நீங்க ஒரு கேப் விடுறீங்க அப்படின்னா திருப்பி போய் படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நான் 2Aல ஆனதுக்கப்புறம் எனக்கு 2A கிடைச்சோன்னே எனக்கு என்னடா அது 2 கிடைக்கலன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னோட 2A தான் கிடைச்சது, 2 கிடைக்கலன்னு. அதுக்கப்புறம் 2ல போனா எனக்கு வந்து என்ன 1 கிடைக்கவே இல்லை. நம்ம குரூப் 1 ட்ரை பண்ணோம், இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டோம், வெளில வந்துட்டோமே அப்படின்ட்டு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ 1 கிடைக்கும்போது சரி என்னடா இது அடுத்து யூபிஎஸ்சி அப்பயே யூபிஎஸ்சி ட்ரை பண்ணிருக்கலாம் போலயே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு நமக்குள்ள ஒரு அர்ஜ் இருந்துட்டே தான் இருக்கும். ஆமா சார் இருக்கு. எப்படி படிக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்றதே வந்து அப்ப எனக்கு அதுல சுத்தமா ஐடியாவே இல்ல. ப்ராப்பர் கைடன்ஸும் இல்ல. நம்மள யாரும் வந்து இந்த இடத்துல நம்மள கை பிடிச்சு யாரும் கூட்டிட்டு போக சார் மாதிரி ஒருத்தர் இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம வந்து நிறைய இடத்துல போய் அடி வாங்கிட்டு அப்ப நம்ம தப்பா தான் போயிருப்போம், நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம கிட்ட யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படி போக கூடாது, அந்த பக்கம் அப்படி இல்ல, இந்த பக்கம் வந்து இங்க ஒரு பாதாள கிணறு இருக்கு அப்படின்னு நம்ம யார்ட்டும் சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப போய் அடி வாங்கி நம்மளே வந்து பார்த்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு வரதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. So அந்த மிஸ்டேக் வந்து நீங்க பண்ணாதீங்க. இனிஷியலா நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா படிங்க. யூபிஎஸ்சி படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா படிங்க. 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் யூபிஎஸ்சி ஃபுல் பிளஸ்டா ட்ரை பண்ணுங்க. ஒரு வேலை வரலன்னா எல்லாருக்கும் கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஒரு வேலை இன்கேஸ் கிடைக்கல அப்படின்னா நமக்கான பேக்கப் ரெடியா இருக்கணும். அந்த ரிக்ரெட் மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு வேலை எனக்கு யூபிஎஸ்சி கிடைக்கல அப்படின்னா எனக்கு ஒரு வேலை இருக்கு, எனக்கு எனக்கு ஒரு வேலை, ஒரு குரூப் 1ஓ 2ஓ ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கும். அந்த வேலை உங்களோட கான்ஃபிடன்ஸை கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணும். இன்கேஸ் கான்ஃபிடன்ட் இல்லை அப்படின்னா நான் இப்ப பேசிருக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கே வந்து பேசுறதுனா பயமா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறி பேசுறது, அந்த மாதிரி குரூப்ல பேசுறது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஸோ இந்த வேலைன்றது உங்களுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும் வேலை. இப்ப நீங்க ஒரு வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க படிக்கணும்னா கண்டிப்பா படிக்க முடியும். இப்ப நான் வேலைக்கு போயிட்டு படிக்க முடியுமா அந்த கொஸ்டின் இருக்கும். தாராளமா படிக்கலாம். காலையில டைம் இருக்கு, ஈவினிங் டைம் இருக்கு, வீக்கெண்ட்ல டைம் இருக்கு. நம்ம அப்படியே என்ன ஒரு 10 ஹவர்ஸ் 15 ஹவர்ஸ் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம் இல்ல. அதனால நம்ம கிட்ட டைம் தான் தாராளமா இருக்கு, நம்ம தான் அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டிருக்கோம். இப்ப நீங்க ஒர்க் போகாத போது எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. படிக்கிறது, நோட்ஸ் ரெடி பண்றது, என்ன சோர்ஸ் எல்லாமே ப்ராப்பரா பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க ஒரு எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா போதும், அடுத்தடுத்து இப்படிதான் போகணுன்றது நமக்கே தெரிஞ்சிடும். இந்த வந்து எல்லாருக்குமே இருக்கும். நான் 2 நாள் படிப்பேன், அடுத்த 4 நாள் படிக்க மாட்டேன். அப்போ அந்த மாதிரி அந்த அப் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கதான் செய்யும். அந்த 4 நாள் நம்ம எனக்கு எனக்கு ஒரு கில்ட் இருக்க சொல்றேன் பாருங்க. ரொம்ப டிப்ரெஷனா இருக்க மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா டைம் நிறைய வேஸ்ட் பண்றோம் படிக்கலையே அப்படின்னு தோணும். அதை ஓவர் கம் பண்ணணும், என்ன பண்ணணும், படிக்கணும். ஆனா அதை பண்ண மாட்டேன். ஐயோ படிக்கலையே, டைம் வேஸ்ட் ஆயிருச்சு, டிப்ரெஷனா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, சோகமா இருக்கு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். அதை எப்ப நம்ம ஓவர் கம் பண்ண முடியும்னா படிச்சா மட்டும் தான் ஓவர் கம் பண்ண முடியும். அதை படிக்க மாட்டோம். ஐயோ படிக்கலையே டைம் வேஸ்ட் பண்றோம் சொல்லிட்டு அதை நினைச்சு ஃபீல் பண்ணி வேஸ்ட் பண்ணுவோம் தவிர படிக்க மாட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. அது வந்து இருக்கதான் செய்யும். அதெல்லாம் இருந்தாதான் நம்ம படிக்கிறோன்னே அர்த்தம். அந்த கில்ட் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். வெளில போனா இல்ல டைம் வேஸ்ட் பண்றோம் அப்படின்னா இருக்கதான் செய்யும். பட் அட்லீஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லா நீங்க வெளில போறீங்கன்னா ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் ஆச்சு படிங்க, அவ்வளவுதான். அது கம்ப்ளீட்டா விட்டுறாதீங்க. அந்த 4 நாள் கேப்ன்றது அப்படி கம்ப்ளீட் 4 டேஸ் அப்படி புக்கு தூக்கி போட்டுறணும் அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு தேவைப்படுறப்ப பிரேக் எடுத்துக்கோங்க, ஃபேமிலியோட வெளில போங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளில போங்க, நல்லா தூங்குங்க, சாப்பிடுங்க. எல்லாமே இந்த படிப்பு லைஃப் எல்லாமே வந்து ஒரு பார்ட் தான். ஆமா கண்டிப்பா சாப்பிடணும்.
நான் வந்து சாப்பாடு ஸ்கிப் பண்றதுன்றதெல்லாம் எனக்குலாம் அதெல்லாம் இடமே இல்ல. ஆமா, நான் 2 மணி ஆனாலே எனக்கு வந்து பசி எடுத்துக்கும். அப்புறம் சார் வந்து 2:30 2:45 தான் விடுவாரு வேற. எனக்கு 2 மணிக்கே பசிக்கும். அப்புறம் நான் பேக்ல ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வச்சிருப்பேன். அப்புறம் புரோட்டீன் பார் வச்சிருப்பேன். அப்புறம் சாருக்கு கொஞ்சம் குடுத்துட்டு, "சார் பசிக்குது சார். கிளாஸ் முடிச்சுக்கலாம் சார்." அப்படி சொல்லி தான் முடிச்சிருவேன். வந்து சாப்பாடு, தூக்கம் எதுக்கு நம்ம அவ்ளோ என்ன பண்ண போறோம்? இதெல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் இல்லையா? இப்ப இதெல்லாம் விட்டுட்டு, ஹெல்த் விட்டுட்டு, லை லைஃப் மொத்தமா காலி பண்ணிட்டு இதுக்கே நான் உட்கார்ந்திருந்தா, பின்னாடி ஒண்ணுமே இருக்காது. திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அப்ப வந்து ஹேர் ஃபால் வேற ஆகும். இந்த இந்த பிரச்சனைலாம் இருக்கதான் செய்யும். இதெல்லாம் இருந்தா தான் நம்ம வந்து படிக்கிறோம். இல்லன்னா இல்ல. ஹேர் ஃபால் இருக்கும். நமக்கு நம்மள பத்தின செல்ஃப் டவுட் அதிகமா இருக்கும். அப்புறம் ஃபேமிலி பிரஷர் இருக்கும். ஒரு ஏஜ்க்கு அப்புறம் வந்து நெறைய ஃபேமிலி பிரஷர் இருக்கும். "இன்னுமா படிச்சுட்டே இருக்கீங்க? இன்னும் வேலைக்கு போலயா? இன்னும் பொண்ணு ஏன் கல்யாணம் பண்ண கொடுக்காம இருக்கீங்க?" நெறைய பேர் கொஸ்டின் கேட்க தான் செய்வாங்க. "இன்னும் பையன் ஏன் வேலைக்கு போல? பையன ஏன் படிக்க வைக்கிறீங்க? இவ்ளோ வருஷம் என் பையன் படிச்சுட்டு இருக்கானே." நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கும். ஃபேமிலி பார்த்துக்கணும். நம்ம வந்து லீட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். நெறைய நெறைய அசிங்கம், நெறைய அவமானம் எல்லாமே இருக்கும். அட் லாஸ்ட் நீங்க வந்து அந்த ஒரு பொசிஷன் போம்போது, அது எல்லாமே அப்படியே ரிவர்ஸ்ல வந்துரும். எப்படின்னா லைக் இவ்வளவு மாரி இருக்காதன்னு சொல்றவங்க கூட நாளைக்கு வந்து பார்த்தவங்கள, ஆனா நீங்க வந்து இவ்வளவு மாரி தான் ஆகணும். அப்படி சொல்லி உங்கள ஒரு எக்ஸாம்பிளா சொல்ற அளவுக்கு வந்து லைஃப் கண்டிப்பா மாறும். இந்த ஃபேஸ்ல இருக்கதா செய்யும். எங்க அம்மாலாம் வந்து அழுதுட்டே இருப்பாங்க. ஒரு பிரிலிம்ஸ் கூட என் பொண்ணு கிளியர் பண்ண மாட்ருக்காளே. ஒரு பிரிலிம்ஸ் ஒரு குரூப் 4 வேலைக்கு கூட போலயே என் பொண்ணு. அப்படிலாம் அழுதுட்டு தான் இருப்பாங்க. பட் இப்போ வந்து இல்ல இதெல்லாம் என்டையரா கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. அதெல்லாம் உங்களுக்கும் கண்டிப்பா மாறும். ஃபர்ஸ்ட் விஷயம் ஹார்ட் ஒர்க் ஆர் ஸ்மார்ட் ஒர்க். ஏதாச்சும் ஆனா ஒரு ஒர்க்ன்னு ஒண்ணு இருக்கணும் நம்ம பண்றதுல. டைம் அப்படியே ஓபி அடிச்சுட்டே இருக்கக்கூடாது. நானுமே வந்து ஸ்டடியால்லாம் போயிட்டு இருந்தேன் தான். ஸ்டடியால் போவேன். எங்க வீட்ல வந்து பெருசா யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க. நான் வீட்லயே கூட படிக்கலாம். ஆனா வந்து ஸ்டடியால் போவேன். அங்க போய் டைம் வேஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் தேவையில்லாம அது என்னமா ஏதாச்சும் டெஸ்ட் சீரிஸ்லாம் போடுவேன். போட்டு எழுத மாட்டேன். நான் இங்க போட்டு இது சொல்ல மாட்டேன். இங்க நிஜமாவே சொல்றேன். நான் வந்து சும்மா நேம் சேக் அப்படிலாம் கிடையாது. நிஜமாவே நான் இங்க போட்ட நான் நெறைய டெஸ்ட் சீரிஸ் போட்டுருக்கேன். எனக்கு நான் இங்க வந்து பண்ணது ரொம்ப ஒரு இன்டராக்டிவா இருந்தது சார் கூட பண்ணும்போது. அந்த லைக் அந்த ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸோ, அந்த டிஸ்கஷனோ ரொம்ப இன்டராக்டிவா இருந்தது. எல்லாருமே ரொம்ப என்துவா இருப்பாங்க. அந்த என்துஸே வந்து நம்மள கொண்டு போகும். இன்னும் கொண்டு போகும். நம்மள புஷ் பண்ணும் இன்னும். நம்ம இன்னும் படிக்கணும். இன்னும் நெறைய இருக்கு. இன்னும் லேர்ன் பண்ண வேண்டியது நெறைய இருக்கு. அந்த கியூரியாசிட்டி. ஏன்னா இவ்ளோ வருஷம் படிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு மாரி ஒரு போரிங் ஆகும். ஒரு சேச்சுரேஷன் லெவல் வந்துரும். எவ்வளோ படிக்கிறது? எவ்வளோ வருஷம் இருக்கிறது? அப்போ என்னன்னா நம்ம அடுத்து நம்ம ப்ராப்பரா படிக்க மாட்டோம். எனக்கு எல்லாமே தெரியும்ல. இதுக்கு மேல என்ன படிக்கிறது இருக்கு? அப்படின்னு நெனச்சுட்டு இருப்போம். அதெல்லாம் நம்மளுடைய ஒரு தாட் தான். பட் ஆனா அது உண்மை கிடையாது. நமக்கு தெரிஞ்சுக்க நெறைய இருக்கு. படிக்கிறதுக்கு நெறைய இருக்கு. இப்ப இங்க வரும்போது நெறைய பேர் வந்து இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ, என்துவா இருக்காங்க. கிளாஸ்ல இன்டராக்டிவா இருக்காங்க. அத பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு ரன் அப்பதான் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பூஸ்ட், ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. இன்னும் நம்ம நல்லா பண்ணணும். இன்னும் படிக்கிறதுக்கு இருக்கு. அந்த ஒரு எண்ணத்தெல்லாம் வந்து ஒரு 4, 5 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாரி செத்து போன மாரி இருக்கும். உள்ளுக்குள்ளே அப்படியே எல்லாம் பார்த்து மூஞ்சியே பார்த்து, இதையே படிச்சுட்டு புக்கே வச்சுட்டு, அந்த ஒரு இதே இல்ல. பட் இங்க வந்து எனக்கு நிஜமாவே ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் இருந்துச்சு டெஸ்ட் சீரிஸ்ல. இப்ப டெஸ்ட் சீரிஸ் மாரி இருக்காது. எனக்கு வீக்லி ட்வைஸ் வந்து ஒரு டிஸ்கஷன் மாரி இருக்கும். சண்டேவும் சார் வந்துட்டு டெஸ்ட் முடிச்சுட்டு டிஸ்கஷன் குடுப்பாரு. அது நிஜமாவே நல்லா இருந்தது. மத்த டெஸ்ட் சீரிஸ் மாரி இல்லாம. அது மாரி இந்த நான் வந்து ஆன்லைன்ல நான் பிரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஆன்லைன்ல போட்டேன்னா கண்டிப்பா எழுத மாட்டேன். அதனால நான் ஆன்லைன்ல, ஆஃப்லைன் தான் பண்ணுவேன். நான் வந்து என்னோட ஓன் நோட்ஸ் வந்து ரெடி பண்ணிப்பேன். எல்லா சப்ஜெக்ட்ஸ்மே என்னோட ஓன் நோட்ஸ் ரெடி பண்ணிப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நோட்ஸ் வச்சிருக்கேன் நானு. இப்ப சோசியல் இஷ்யூ இருக்கு, ஒரு டாபிக் இருக்கு. அ ஒரு டாபிக் இருக்கு அப்டின்னா, அந்த இப்போ நான் சிலபஸ் வைஸ் எல்லா வேர்ட்ஸ்க்குமே வந்து நான் நோட்ஸ் ரெடி பண்ணிப்பேன். ஒரு வார்த்தை இருக்கு அப்டின்னா, அந்த வார்த்தைக்கு அதுக்கு ஒரு தேவையான இன்ட்ரோ என்ன? கன்க்ளூஷன் என்ன? டேட்டா என்ன? ஃபேக்ட்ஸ் என்ன? எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா? அதோட காசஸ் என்ன? இம்பாக்ட் என்ன? ரெமெடிஸ் என்ன? தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் என்ன ஸ்கீம் வச்சிருக்காங்க? யூனியன் கவர்ன்மெண்ட் என்ன ஸ்கீம் வச்சிருக்காங்க? அது எல்லாமே நான் வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸா எடுத்துப்பேன். ரொம்ப எலாபரேட்டா நான் வந்து புக் போடுற மாரி நோட்ஸ் எடுக்க மாட்டேன். நீங்க வந்து இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ படிக்கிறீங்க அப்டின்னா, உடனே வந்து நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா, அப்ப எது இம்பார்ட்டன்ட், எது தேவையில்லன்றது நமக்கு தெரியவே தெரியாது. எல்லாமே பார்க்கறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் மாரி இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம், எழுதிக்கலாம்னு தோணும். அது கிடையாது. நீங்க நெறைய சோர்ஸ் படிங்க. படிச்சுட்டு உங்களுக்கு வந்து தெரியும். நீங்க படிக்க படிக்க அ நீங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் பாக்க நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் குரூப் ஒன்ல இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அது எப்படி அப்ரோச் பண்ணணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்ன்றத நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ அதனால என்னென்ன தேவை, எக்ஸாமினர்ஸ் வந்து என்ன தேவைப்படுது, எதுக்கு வந்து மார்க்ஸ் போடுறாங்கன்றத நம்ம அனலைஸ் பண்ணிட்டு, என்னென்ன பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட்டோ அது மட்டும் நான் நோட்ஸ் எடுத்துப்பேன்.
எல்லா டாபிக்குமே என்கிட்ட நோட்ஸ் இருக்கும் கண்டிப்பா. ஒரு டாபிக் சிலபஸ்ல இருக்கு அப்படின்னா அதை விட்டுட்டு நான் போவே மாட்டேன். மேபி உங்களோட பேட் டைம் அந்த அந்த நேரத்துல அந்த கொஸ்டின் வந்துச்சு என்ன பண்றது, அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வருது, ஆனா நம்ம எனக்கு தெரியலன்னு நான் சொல்லக்கூடாது இல்லையா. அவன் சிலபஸ் அந்த வேர்ட் கொடுத்துருக்கான், அதுக்கான நோட்ஸ் என்கிட்ட ரெடியா இருக்கும். நான் வந்து எல்லாத்தையும் ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு, ஏன்னா எனக்கு 4 நாள் கண்டினியூஸா எக்ஸாம் இருக்கு, அடுத்த ஹாஃப் டே தான் இருக்கு. நான் முடிச்சுட்டு வந்து ஒரு 1:30 மணி ஆகும். நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு சின்னதா ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு 2:30 3 போல கூட ஸ்டார்ட் பண்ணா கூட எனக்கு டைம் இருக்காது அடுத்து. இப்போ நீங்க ஒரு புக் ஸ்கூல் புக் இருக்கு, இல்ல நான் ஒரு இன்ஸ்டியூட்ல டெஸ்ட் போட்டிருக்கேன், அந்த மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு 10 மெட்டீரியல் கொடுத்துருப்பான் 3 சப்ஜெக்ட்க்கு. அந்த 3 சப்ஜெக்டோடையுமே வந்துட்டு ஒரு 80 பேஜ் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 மெட்டீரியல் இருக்கு ஒரு எக்ஸாம் ஒரு ஜிஎஸ் பேப்பருக்கு அப்படின்னா எனக்கு அதுவே வந்து 800 பேஜஸ் வந்துருச்சு. 800 பேஜஸ் இல்லாம நான் புக்ஸ் எடுத்து பார்க்கணும், ஸ்கூல் புக்ஸ் பார்க்கணும், என்னோட ஓன் ரெஃபரன்ஸ் எதனா இருந்தா அதை எடுத்து பார்க்கணும். இது எல்லாத்தையும் வந்து என்னால ஹாஃப் டேல பார்க்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா பார்க்க முடியாது. அப்போ எனக்கே வந்து அச்சோ அதை பார்த்துக்கலாமோ, இன்னும் ஒரு தடவை அதை பார்த்துக்கலாமோ, அந்த ஃபியர் ஆஃப் லெஃப்ட் அவுட் நம்ம கிட்ட இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் வந்து ஷார்ட்டா எடுத்து வச்சுப்பேன். அட்லீஸ்ட் எனக்கு அந்த சைட் ஹெட்டிங் என்ன, அதோட ஷார்ட் டெஃபினேஷன் என்ன, ஒரு எக்ஸாம்பிள் ஃபுல்லா அப்படியே வசன்னு எடுக்க மாட்டேன். தேவையானதை மட்டும் தான் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு சோஷியல் இஷ்யூனா என்கிட்ட மொத்தமே ஒரு 80 பேஜ் தான். மொத்த சோஷியல் இஷ்யூமே 80 பேஜ் தான். அந்த 80 பேஜ் மட்டும் நீங்க ஒரு 10 புக் வச்சுக்கிட்டு அது ஒரு 10 தடவை ஒரு தடவை படிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து அங்கங்க உங்களுக்கு வந்து இருக்கும். ஒரு அன்ஆர்கனைஸ்டா இருக்கும். ஆர்கனைஸ்டாவா இருக்காது மைண்ட்ல. இதே நான் வந்து இந்த நோட்ஸ வந்து ஒரே நோட்ட நான் 10 தடவை படிக்கிறதுக்கும், நீங்க 10 சோர்ஸ் ஒரு தடவை படிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப நான் 10 டைம்ஸ் அத படிக்கும்போது அந்த டேட்டா, அந்த ஃபேக்ட்ஸ், அந்த டெஃபினிஷன், அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் இருக்கும். நான் வந்து எக்ஸாம் ஹால்ல போயிட்டு அடுத்து இதுக்கு என்ன எழுதுறது, இதுக்கு என்ன எழுதுறதுன்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அந்த டைம் வந்து நம்ம சேவ் பண்ணணும். நான் வந்து இன்ட்ரோ கூட நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஒரு இன்ட்ரோ எடுத்து வச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணுவேன்னா லைக் வேர்டை மட்டும் தான் மாத்தி போடுவேன். விமன் கேக்குறாங்க அப்படின்னா அந்த வேர்ட் ஒரு விமன் இஷ்யூ இருக்கு, இல்ல சைல்ட் லேபர் இஷ்யூ இருக்கு அப்படின்னா ஒரு இன்ட்ரோ கன்க்ளூஷன் வச்சுட்டு அந்த ஒரு பர்டிகுலர் வேர்டை மட்டும் மாத்திடுவேன். மாத்திட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அந்த இன்ட்ரோ கன்க்ளூஷனை மாத்திப்பேன் நான். நோட்ஸ் இருக்கு, நீங்க பாருங்க, உங்களுக்கு பார்த்தா புரியும். வேற ஏதாச்சும் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் கண்டிப்பா நமக்கு வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கணும். நம்ம வந்து சொல்லலாம் நம்ம வந்து ஹேண்ட் ரைட்டிங்க்கு வந்து மார்க் கிடையாது, பிரசன்டேஷன் வந்து மார்க் இல்லை அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா ரியாலிட்டி அப்படி இருக்காது. அதுக்கு மார்க் இருக்குன்னு நான் சொல்லல, பட் உங்களுக்கு வந்து மார்க் இன்னும் கொஞ்சம் அதிகமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்ல நீட்டா பிரசன்டபிளா இருக்கு, பார்க்கும் போதே வந்து எல்லாத்தையும் அவங்களே ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க, எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்காங்க, எல்லா டேட்டா அண்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கு, ஹைலைட் பண்ணிருக்காங்க, பாக்ஸ் போட்டிருக்காங்க, ரெலவென்ட் கண்டென்ட் இருக்கு, அண்ட் பிரசன்டேஷன் நல்லா இருக்கு, நீட்டாவும் இருக்கு பேப்பர்னும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மார்க் வந்து அதிகமாகும். இப்ப நீங்க நல்ல கண்டென்ட் எழுதுறீங்க, நல்ல கண்டென்ட் இருக்கு, நல்ல நாலேஜபிளா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இருந்தாலும் நீங்க வச எழுதிட்டே இருக்கீங்க, எழுதிருக்கீங்க அப்படின்னா அவன் போய் அதை தேடணும் இல்லையா. இந்த ஆன்சர் எங்க இருக்கு, இந்த டேட்டா எங்க இருக்கு, இந்த ஃபேக்ட்ஸ் எங்க இருக்கு, இங்க எங்க கண்டென்ட் அவன் கொடுத்துருக்கான், அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து அவங்களுக்கு ஈஸியா எடுத்து காட்டுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் போடுறீங்க, அதை எடுத்து காட்டுறோம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மார்க் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ரைட்டிங் கண்டிப்பா ப்ராக்டிஸ் வேணும். ஏதாச்சும் ஒன்று நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் இருக்கணும், ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கணும். இல்லைன்னா டெய்லியும் ஒரு ½ டெய்லி நைட் ஒரு ½ அந்த டைம்குள்ள நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். 7 மினிட்ஸ் 9 மினிட்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு 10 மார்க்னா 7 மினிட்ஸ், அப்புறம் ஒரு 15 மார்க்னா 9 மினிட்ஸ், அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. டெய்லியும் வந்து ஒரு 4 10 மார்க்கோ 4 15 மார்க்கோ இல்லை 2 கொஸ்டின் கூட எழுதுங்க அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்காக. அதுக்கப்புறம் எக்ஸாம் நீங்க ஒன்ஸ் நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் நீங்க வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணி நீங்க பண்ணுங்க. வந்து மாடர்ன் ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் பாலிட்டி, எதிக்ஸ் அண்ட் இந்தியன் எக்கனாமி இதுவும் இது டிஎன்பிசி குரூப் ஆஃப் மெயின்ஸ் யூபிஎஸ்சியோட நல்லா போயிட்டு ஆகுது. ஸோ இந்த சிலபஸ்லாம் யூபிஎஸ்சி லெவலில் யூ திங்க் தட் குரூப் ஆஃப் மெயின்ஸ் ஓகே தான், ரெண்டுமே கண்டென்ட் மோரலஸ் உங்களுக்கு சிமிலரா. பாலிட்டி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து மாற போறது கிடையாது. பாலிட்டில எப்படி சொல்றது, அதே சர்க்காரிய கமிஷன் தான் இருக்கு, இதுலயும் சர்க்காரிய கமிஷன் தான், மெயின்ஸ்லயும் சர்க்காரிய கமிஷன் தான் கேட்கறாங்க. நீங்க அதுல ஒன்றும் உங்களுக்கு மேஜரா வந்து பெரிய பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு சில கண்டென்ட்ஸ் லைக் ஸ்கூல் புக்ஸ் கண்டென்ட்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எக்கனாமியும் மெயின்ஸ்ல சொல்றேன். இப்போ உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் லெவல்ல உங்களுக்கு அது அந்த இஷ்யூ வராது. மெயின்ஸ்ன்றப்போ நீங்க வந்து ஸ்கூல் புக் கொஞ்சம் நீங்க படிக்கணும். எக்கனாமி எல்லாம் படிக்கும் போது என்விரான்மெண்ட்லாம் வந்து ஜென்ரல் தான், அது சிமிலரா தான் இருக்கும். ஆமா 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 ஆமா.
அதுக்கான ஆமா அதுக்கு தமிழ்நாடு ஸ்கீம்ஸ், கண்டிப்பா தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் படிக்கணும். நீங்க கோரிலேட் பண்ணி எழுதணும். தமிழ்நாடு ஸ்கீம்ஸோ எக்ஸாம்பிள்ஸோ இப்ப என்ன ரீசெண்டா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாமே நீங்க கோரிலேட் பண்ணி எழுதுற மாதிரி தான் இருக்கும். நியூஸ் பேப்பர் வந்து இப்ப நான் என்ன சொல்றது அப்படின்னா நான் வந்து நியூஸ் பேப்பர் எதுவும் ஃபாலோ பண்ணல. ஆனா நான் இங்க மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரண்ட் இருக்கும்போது சார் சொன்னதுனால நான் வந்து ஹிந்து பேப்பர் அப்ப படிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனா அப்போ நான் ஹிந்து பேப்பர் படிக்கும் போது எனக்கு சிசாட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஓ கஷ்டமா இருந்தா கூட நான் வந்து கொஞ்சம் டக்குன்னு ஓரளவுக்காச்சும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த ஒரு ரீடிங் தான் வந்து ஒரு ப்ராக்டிஸ், அந்த ரீடிங் ப்ராக்டிஸ் தான் வந்து ரீசனா இருந்தது. அதுக்கப்புறம் மேபி ஒரு வேளை நான் இந்த டைம் நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தா சிசாட் நல்லா பண்ணிருப்பேனான்னு தெரியல. அந்த சீசன் நான் நல்லா பண்ணல. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சரியா பண்ணல. பட் ரீடிங் ஹேபிட்க்கு நீங்க படிக்கலாம். கண்டிப்பா படிக்கலாம். ஹிந்துலாம் நீங்க படிங்க, நல்ல நாலேஜ் கெயின் ஆகும். பட் நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு நியூஸ் பேப்பர் படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் வந்து பர்சனலா பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு தேவையில்ல. ஆனா இன்டர்வியூக்கு கண்டிப்பா தேவை. தினமணி படிக்கணும், அதுல இருந்து டேட்டா எடுக்கணுமா, ஃபேக்ட்ஸ் எடுக்கணுமா? வேண்டாம். உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே இருக்கு. நம்ம கிட்ட எல்லாமே இருக்குன்றப்போ, அத வச்சு நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு பாருங்க. நீங்க உங்களுக்கு ரீடிங் ஹேபிட் இருக்கு அப்படின்னா, நீங்க தாராளமா படிங்க. 1/2 அன் ஹவர் தான் ஆகுது. டைம் எனக்கு வேஸ்ட் ஆகல அதனால அப்படின்னா நீங்க படிங்க. நம்ம எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். அந்த 1/2 அன் ஹவர் தான் உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. அதுல இருந்து நான் தினமணில இருந்து நோட்ஸ் எடுக்கணுமா? கேட்டா அது வேண்டாம். என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு? அது நமக்கு ஒரு ஜெனரல் நாலேஜ்க்காக படிங்க. பாயிண்ட்ஸ் வேண்டாம். இன்டர்வியூக்கு கண்டிப்பா படிக்கணும். இன்டர்வியூக்கு வந்து நீங்க நீங்க காலையில என்ன நீங்க டாபிக் இன்னைக்கு என்ன டாபிக் இருந்துச்சுன்னு கூட கேட்பாங்க. நீங்க பார்த்த பேப்பர்ல இன்னைக்கு காலையில என்ன டாபிக் இருந்துச்சு? ஒரு 4 டாபிக் சொல்லுங்க. அப்புறம் இன்டர்வியூ கண்டிப்பா பேப்பர் படிச்சுதான் ஆகணும். நீங்க முன்னாடி இருந்து படிக்கிறது நல்ல பழக்கம் தான். நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். என்கிட்ட அது இல்ல. அது ஒரு சொல்லிதான் ஆகணும். நம்ம கண்டிப்பா படிக்கணும் தான். படிக்கணும். அது ஒரு நல்ல ஹேபிட், நல்ல பழக்கம். நல்ல பழக்கம் தான் நம்ம வச்சுக்கிறது இல்லையே. அதுதான் பிரச்சனை. ஹிஸ்டரி ஹிஸ்டரி ஆக்சுவலா ஹிஸ்டரி வந்து சூப்பரா படிச்சிருப்பான். உங்களோட மெத்தடாலஜி தமிழோட புக்ஸ். நான் தமிழ்நாடோடைய பழைய ஒரு புக் இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் வந்து கவர் ஆகும். அந்த குட்டி புக் தான், அது ஒரு குட்டி புக். அது நான் வந்து நிறைய டைம் படிச்சிருப்பேன். நிறைய டைம் நம்ம படிக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சீக்வன்ஸ் என்ன, அது நமக்கு அந்த ஓவர்வியூ என்ன அப்படின்றது நமக்கு தானாவே ஞாபகத்துல இருக்கும். ஆமா ஆமா. எனக்கு எக்ஸாக்ட் ஸ்டாண்டர்ட் ஞாபகம் இல்ல. பட் ஒண்ணுதான் வந்து ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல், இன்னொன்னு வந்து மாடர்ன் ஹிஸ்டரி. அது நீங்க ஜெராக்ஸ்னால அப்படி சொல்றீங்க. நான் புக்கே வச்சிருந்தேன். ஹிஸ்டரிக்கு அது போதும். அது நல்ல ஒரு ஓவர்வியூ கொடுக்கும் உங்களுக்கு. ஹோலிஸ்டிக்கா நீங்க எல்லாமே கவர் பண்ணணும், ஷார்ட் டைம்ல பண்ணணும், நீங்க நிறைய டைம் ரிவைஸ் பண்றதுக்கு அது நல்ல ஒரு புக். அது நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம். யூபிஎஸ்சி எதுவா இருந்தாலும் சார் இடத்தில் கேட்கவும், என்னிடத்தில் வராதீர்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு பேஸ் கொடுக்கும் உங்களுக்கு. அதான் சார் வந்து பெரிய பெரிய புக் எல்லாம் படிப்பாரு. நமக்கு அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. நம்ம அவ்வளோ படிச்சு எழுதுற அளவுக்கு கிடையாது. நம்ம வந்து அதான் ஹார்ட் ஒர்க்குக்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் இதான் வித்தியாசம். நமக்கு தேவை ஒர்க்கு, ஒரு நல்ல ஒர்க்கு எனக்கு அது சர்வீஸ்ல கொண்டு போய் சேரணும், அவ்வளவுதான். நிறைய படிச்சு புக் எழுதுற அளவுக்கு நமக்கு தேவையில்ல. ஃபேக்ட்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து இப்போ நான் டெஸ்ட் பேட்ச் போடுறேன். அந்த மெட்டீரியல்ல என்ன இருக்கு அதை எடுத்துப்பேன். அது இல்லாம எப்பவுமே வந்து ஒரு தேடல்ல தான் வந்து எல்லாத்துக்கான ஆன்சருமே இருக்கும். நம்ம வந்து நமக்கானதை நம்ம தேடி தேடி படிக்கும் போது தான் அதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து டிஎன்பிசி ஸ்கீம்ஸா இருக்கட்டும் எல்லாமே நான் போடுவேன். இந்த மாதிரி ரீசன்ட் ஸ்கீம்ஸ், ரீசன்ட் தமிழ்நாடு ரீசன்ட் கமிட்டி என்ன, அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, அது எல்லாமே நீங்க தேடி தேடி படிங்க. அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மத்தவங்க சொல்லலாம் இது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்ட்டு. இப்ப நானே சொல்லிட்டு போயிருவேன் இதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்க. ஆனா அதை நீங்க பண்றீங்களா? நீங்க உங்களோட எஃபர்ட் என்ன போடுறீங்க? நீங்க தேடி தேடி படிக்கிறீங்களா அப்படின்றதுதான் இருக்கு. அதுக்குன்னு தேடி தேடி தேவையில்லாதெல்லாம் படிக்க கூடாது. ஆமா எக்ஸாமுக்கு இது ஆல்ரெடி கேட்டிருக்கானா, இந்த மாதிரி அப்ரோச் இருக்கா, இதுல இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்கான், அதாவது அனலைஸ் பண்ணிட்டு தேவையானது மட்டும் தேடி தேடி படிங்க.
தேவையில்லாத வந்து நம்ம எடுத்து எடுத்து எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்க வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி ஸ்கீம்ஸ் நம்ம தேர்வு பெட்டகம் இருக்கு, ஷங்கர்ல கூட விட்டுருப்பாங்க. என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்றத பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படி விட்டுருப்பாங்க. அதே மாதிரி ஷங்கர்ல வந்து லீடர்ஸ் பத்தின ஒரு நோட்ஸ் இருக்கும். இந்த தேர்வு பெட்டகம்ல லீடர்ஸ் பத்தி அண்ணா பத்தினது, பெரியார் பத்தினது, ஜெயலலிதா மேம் பத்தினது, அந்த மாதிரி எல்லாருடைய பத்தினதும் அவங்களுக்கு அந்த லீடர்ஸ் பத்தி நோட்ஸ் இருக்கும் அதுல. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி லைக் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லும் போது எய்தர் ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ், அப்படி இல்லைன்னா நான் வந்து இந்த தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் இருக்கும், அது இல்லைன்னா வெற்றி, இது மூணுத்துல ஏதாவது மந்த்லி மேகசின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 40-50 பேஜஸ் இருக்கும். சம் மந்த்ஸ் வந்து 80 பேஜஸ் இருக்கும். இதுவுமே வந்து நான் ஃபுல்லாலாம் படிக்க மாட்டேன். எல்லாமே டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ற பர்சன் நான் கிடையாது. எது தேவை, எக்ஸாம்ஸ் இதை கேட்டிருக்கான், இதெல்லாம் கேட்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதை படிச்சுட்டு அண்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் 10 பேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த கெரியர் சர்வீஸ், ஐ மீன் அந்த கெரியர் கைடன்ஸ்லயும் சரி வெற்றிலையும் சரி, அந்த 10 பேஜஸ் வந்து நான் நல்லா படிச்சுப்பேன். என்ன தமிழ்நாடு என்ன அவார்ட் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு என்ன இனிஷியேட்டிவ் பண்ணிருக்காங்க, தமிழ்நாடு என்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, அதை நான் நல்லா பார்த்துப்பேன். வேற ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல என்ன நம்ம கோச்சு பண்றோம். ஆனா அதான் அட்வைஸ் இல்ல, இப்போ எப்படி இருப்பா நம்மளுக்கு என்னதான் அதுல இது வருது. நான் வந்து வீட்டுல பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்வேன் அப்படின்னா, லைக் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்க பசங்களை நம்புங்க. எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா 2 பேருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். எங்க வீட்டுல அம்மா அப்பா 2 பேருமே எனக்கு ரொம்ப நம்பினாங்க. அண்ட் இனிஷியலா வந்து எங்க அம்மா ரொம்ப சஃபர் ஆனாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷத்துலயே இன்னும் வேலைக்கு போல எல்லாரும் கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அது இருக்காது. இப்போ அவங்களுக்கா பர்சனலா வந்து பொண்ணு இன்னும் வேலைக்கு போலையே, பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணலையே அப்படின்ற தாட் இருக்காது. பட் மத்தவங்க சொல்றாங்க இல்லையா, எங்க அம்மா ஈஸியா வந்து ரொம்ப ரொம்ப இதாயிடுவாங்க, ட்ரிகர் ஆயிடுவாங்க, மேனிபுலேட் ஆயிடுவாங்க. அவங்களா இருக்க வரைக்கும் அவங்க நல்லா தான் இருப்பாங்க. யாராச்சும் வந்து எதனா சொல்லும் போதுதான் பொண்ணு இன்னுமா படிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான் எங்க அம்மாக்கு. என் பையன்லாம் இங்க வேலைக்கு போயிட்டான் அப்படி எதுனா சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான் எங்க அம்மா. அப்ப என்ன குத்தி காட்டுறாங்க இந்த மாதிரி சொல்றாங்க. அப்புறம் எங்க அம்மா வந்து ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ் ரொம்ப அழுவாங்க. மாதிரி அழுதுட்டே எப்பவுமே அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, இவங்க வேலைக்கு போயிட்டாங்க, என் பசங்க மட்டும் இப்படி இருக்காங்களே, என் பொண்ணுக்கு மட்டும் என்ன நான் கல்யாணம் பண்ணி பார்க்கல. எப்போ எனக்கு 22 வயசு இருக்கும் போது சொன்னாங்க. அதுதான் வந்து சொன்னா அதான் வந்து பிரச்சனையே. நமக்கான டைம், நமக்கான ஸ்பேஸ் வந்து பேரண்ட்ஸ் கண்டிப்பா கொடுப்பாங்க, கொடுக்கணும் தான், கண்டிப்பா கொடுப்பாங்க. எல்லார் வீட்டையும் சப்போர்ட் பண்ணுவாங்க தான். சப்போர்ட் பண்றதுனால தான் நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க. பட் அந்த அர்ஜ் வேண்டாம். இந்த டைம் கிளியர் ஆகலையா, ஓகே பரவாயில்ல, சப்போர்ட்டிவா இருங்க. கிளியர் ஆகல, உங்க பசங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, எஃபர்ட் போடுறாங்க, அவங்களுக்கு கஷ்டம் தெரிஞ்சுதான் படிக்கிறாங்க. சும்மா ஒண்ணும் யாரும் உட்காந்துல இனிஷியலா ஆனா நம்மளும் சும்மா உட்காந்து இருப்போம், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்மளும் புரிஞ்சுப்போம், அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. அந்த பிரச்சனை இருக்கதான் செய்யும். வந்து கிளியர் பண்ணல, இன்னும் வேலைக்கு போல, இன்னும் கல்யாணம் பண்ணல. அவங்களுக்கு வந்து இப்ப வெளியில எல்லாம் எங்க அம்மா வந்து மேக்ஸிமம் வெளியில போறதே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்போ. ஏன்னா போனா யாராச்சும் கொஸ்டின் கேக்குறாங்க, ஏதாச்சும் கேக்குறாங்க, நம்ம வந்து ஆன்சர் பண்ற இடத்துல இருக்கோம். ஏன்னா என்கிட்ட சொல்லுவாங்க, என்கிட்ட கொண்டு வராதம்மா, இதெல்லாம் என்கிட்ட கொண்டே வராத. அப்போ என்னன்னா லைக் நம்ம இங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் படிக்கிறது மட்டும்தான். பட் இந்த சொசைட்டி ஹேண்டில் பண்றதோ இல்ல வந்து வெளியில போய் ஃபேஸ் பண்றது எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் தான். நம்ம கிட்ட வந்து கேட்கதான் செய்வாங்க. நம்ம வந்து இங்க எங்க அண்ணா நகர்ல உட்காந்துட்டு இருப்போம், அவங்க வந்து ஊர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஊர்ல ஒரு வெளியில நம்ம போறாங்க, அப்போ யாராச்சும் வீட்டுக்கு வராங்க அப்படின்றப்போ ஆப்வியஸா வந்து பசங்க என்ன பண்றாங்க, பசங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்பன்னு கேக்குறது ரொம்ப நார்மல். இப்போ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல கொஞ்சம் சொல்லும்போது கஷ்டமா இருக்கும். அதுதான் வந்து சில நேரம் நமக்கு நம்ம கிட்ட வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. பட் நீங்க உண்மையா கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தான் புள்ள தான் பொண்ணு படிக்கிறதுல பெருமையா தான் இருக்கும். நீங்க வேலைக்கு போயிட்டா ரொம்ப பெருமையா இருக்கும். அதை விட அந்த ப்ராசஸ் வந்து ஆனா கஷ்டமா தான் இருக்கும், அது கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும். நான் வந்து இந்த இயர் இந்த ரீசெண்ட் இயர்ஸ் கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸ் எல்லாமே பாத்துருவேன். அது இல்லாம இப்ப குரூப் 1, 2, 2A, 4 இதுல லாஸ்ட் 5 எக்ஸாம்ஸ் அதை வந்து நான் பாத்துருவேன். அப்புறம் யூனிட் 8 and 9க்கு மட்டும் நான் எனக்கு என்னெல்லாம் கண்ணுக்கு தெரியுதோ அது எல்லாத்தையும் படிச்சு வச்சிருவேன். என்னெல்லாம் யூனிட் 8 and 9ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ. ஏன்னா அப்போ எப்படி இப்பவுமே வந்து அந்த ஃபியர் இருக்குல்ல, அந்த தமிழ் சொசைட்டி என்ன படிக்கிறது, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன படிக்கிறதுன்றது எனக்கும் அப்படி இருந்தது. இது எப்படி அப்ரோச் பண்றது. அப்போ புரிஞ்சுக்கிட்டா ஓகே, அவன் ஒரு பாட்டுல எனக்கு கொடுத்துட்டு அந்த சங்கம் லிட்டரேச்சர்ல எந்த பாட்டுல கேட்டாலும் என்னால எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியாது. எனக்கு தேவை ஒரு 140+ மார்க் கொஸ்டின். அதுக்காக வந்து நான் எல்லா சங்கம் பாட்டையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது.
அப்ப அவன் என்ன கேக்குறான்? இப்போ சங்கம் லிட்டரேச்சருடைய அதர் நேம் என்னன்னு கேக்குறாங்க. அந்த ஆத்தர் பேரு. அதுக்கப்புறம் அந்த யார பத்தினது? அப்புறம் அந்த நாயன்மார்கள் பத்தினது. அவங்களுக்கு என்னென்ன பேர் இருக்கு? எந்தெந்த பீரியட்ல எழுதுனாங்க? அண்ட் திருக்குறள் நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக் திருக்குறள் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு விமன் லீடர்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி நல்லா படிச்சுக்கோங்க. பெரியார் பத்தி நல்லா படிச்சுக்கோங்க. அண்ணா பத்தி நல்லா படிச்சுக்கோங்க. அந்த மாதிரி என்னென்ன கொஸ்டின்ஸ் அந்த ஃபோக்கஸ் ஏரியா என்னன்றது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூலம் கேட்டுட்டே தான் இருந்தான். லாஸ்ட் டைம் கேட்டான். எல்லா தடவையும் கேட்டுட்டே தான் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற அந்த ஃபோக்கஸ் ஏரியாவை நல்லா படிச்சுக்கோங்க. படிக்க வரும்போது நான் பார்த்த வரைக்கும் அப்படின்னா லைக் நம்ம சொல்லிருவோம். நான் இந்த ஒரு வருஷம் தான் படிப்பேன். இந்த வருஷத்துல நான் கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட்ல போயிருவேன். போறவங்க இருக்காங்க, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனா அது எல்லாருக்கும் அமையுமான்னு கேட்டா அமையாது. நமக்கு இந்த வாட்டி கிடைக்கலாம், இல்லைன்னா அடுத்த வாட்டி. நமக்கு கிடைக்காம போகாதுன்னா சொல்ல முடியாது. நம்ம போடுற எஃபர்ட், கன்சிஸ்டன்சி. நிறைய பேர் என் கூட டிராவல் பண்ணவங்க எல்லாருமே வந்து கடைசி வரைக்கும் வந்தாங்களா? அவங்க வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணாங்களா கேட்டா கிடையாது. இல்லையா? எல்லாருமே வந்து பண்ணுவாங்களான்னு கேட்டா பண்ண மாட்டாங்க. யாரு பண்ணுவாங்க அப்படின்னா, யாரு கன்சிஸ்டன்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ ஃபெயிலியர் வந்தாலும் ஹேண்டில் பண்றாங்க. எத்தனை தடவை வந்து அடிபட்டாலும் எந்திரிச்சு நிக்க அடிபடுறது, அடி வாங்குறது எல்லாரும் தான் வாங்குவோம். அதுக்கப்புறம் யாரு எந்திரிச்சு நின்னு ஓடுறாங்கன்றது தான் இருக்கு. இப்ப நிறைய பேர் ரொம்ப வருஷமா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்ப நீங்க ஃப்ரெஷரா இருக்கலாம். இப்போ உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். நம்ம கிளியர் பண்ணுவோமா? எவ்வளவு வருஷம் ஆகும்? நிறைய டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. செல்ஃப் டவுட்டே நிறைய இருக்கும். நம்ம பண்ணுவோம் மாட்டோமானே தெரியாதுல்ல. எனக்கு கூட இருக்கும். நம்ம பண்ணுவோமா? எப்ப பண்ணுவோம்? இல்ல பண்ணாமலே இப்படியே போயிருவோமா? அப்பவே கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாமா? அந்த மாதிரிலாம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கும். பட் இதெல்லாம் நீங்க ஓவர் கம் பண்ணி உங்களோட எஃபர்ட் மூலியமா நீங்க கொண்டு வரதுல தான் இருக்கு. நிறைய பேர் பேசதான் செய்வாங்க. நிறைய பேர் பேசுவாங்க. நிறைய பேர் கேட்பாங்க. உங்களுக்குள்ளேயே அந்த செல்ஃப் டவுட் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் இருந்தாதான் நம்ம இந்த ப்ராசஸ்லயே இருக்கோம். பட் ஆனா என்னன்னா விட்டுறாதீங்க. விட்டுட்டா வர முடியாதீங்க. பிரேக்கோ இல்ல நான் அடுத்த வருஷம் படிச்சுக்கிறேன், இந்த வருஷம் விட்டுடுறேன் வேண்டாம். ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் கன்சிஸ்டன்டா கொடுத்துட்டே இருங்க. ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் நீங்க ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் ஒர்க் ஏத்த பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஒரு எக்ஸாம் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்ல கிளிக் ஆகும். இயர்ல கேட்டது வந்து என்னன்னா, வேலை போயிட்டே இருக்கோம்ல, வேலையை விட்டுட்டு நம்ம ஒரு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் இயர் படிக்கலாமா அந்த மாதிரி கேட்குறாங்க. காலேஜ்ல இருப்பாங்க, பிசிஏ பண்ணிருப்பாங்க, அப்புறம் அந்த அந்த டாஸ்க் ஆஃப் இல்ல வேலை ஒரு 2 வருஷம் இருக்கலாம் படிக்கலாங்கிற அந்த இது வந்து எப்படி ஹேண்டில் பண்றது இல்லைன்னா பிரைவேட் வேலையா அப்புறம் கவர்மெண்ட் வேலையா சார்? காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. ஆமா சார். அந்த மாதிரி நீங்க படிப்பீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, உங்களுக்கு உங்க மேல கான்ஃபிடென்ட் இருந்தா, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு இதுதான் வேணும் நீங்க பிடிவாதமா இருந்தா தாராளமா விட்டுட்டு படிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது போனா போட்டோம். அந்த வேலை இல்லைன்னா 2 வருஷம் கழிச்சு நான் வேற வேலை வாங்கிக்க போறேன். பட் என்னோட ஆசை, என்னோட லட்சியம், என்னோட கனவுன்றது எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதை நான் விட்டுட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் ரிக்ரெட் பண்ணக்கூடாது. ஐயோ அப்பவே ட்ரை பண்ணி பார்த்திருந்திருக்கலாமோ, ஒரு வேலை கிடைச்சிருந்திருக்குமோ. உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா விட்டுறாதீங்க. when to think about plan B ஆ? plan B. plan B வந்து நான் உண்மையா சொல்றேன். 2 attempt 3 attempt prelims UPSC கொடுக்குறீங்க, வரல அப்படின்னா கண்டிப்பா வந்து plan B வச்சுக்கோங்க. நம்ம இதுலயே வந்துட்டு உட்காந்துட்டே இருக்க முடியாது இல்லையா? நம்ம கண்டிப்பா ஒரு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவாரு. அவர் நல்லா லைக் ரொம்ப வருஷமா யூபிஎஸ்சி தான் அவரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த 2A 2லாம் எதுவுமே கொடுக்க மாட்டாரு அவர். 1 கூட கொடுக்க மாட்டாரு. இந்த வாட்டி கூட 1 மெயின்ஸ் வந்துச்சு, ஆனா எழுதல. யூபிஎஸ்சி கிடைச்சிரும் இல்ல ஆர்பிஐ கிடைச்சிரும் அப்படி சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் இப்போ ரீசெண்டா யூபிஎஸ்சி இன்டர்வியூ முடிச்சவங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் யூத் ஆஃபீஸர் அந்த மாதிரி கொடுத்தாங்க, அதுல இருக்காரு. அவர் சொல்வாரு, எனக்கு போனோடனே ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து எத்தனை வருஷம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிதான் கேக்குறாங்க. அப்ப அதுக்காகவாச்சும் எனக்கு எதனா ஒரு வேலை வேணும். நம்ம ஒரு வேலையில இருக்கும்போது அந்த கேள்வி வந்து அது கேட்கறது இல்ல. அப்புறம் வந்து லாஸ்ட் டைம் 2A எழுதி கிளியர் ஆனாரு. இப்போ ஏதோ ஒரு வேலை வந்து வேணும் தான். இப்போ 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஆகும்போது நமக்காக ஏதாச்சும் ஒரு வேலை கண்டிப்பா வேணும். அது உங்களுக்கான இப்ப ஊர்வாய் அடைக்கணுன்றதுக்காகலாம் நான் சொல்லல. அது உங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கும். ஒரு வேலை நம்ம கிட்ட இருக்கு. இப்ப அது இல்லன்னா என்ன? என்கிட்ட ஒரு வேலை இருக்கு. ஏதாச்சும் ஒரு வேலை வேணும். அதுக்கு நீங்க ஒரு குரூப் 1 ட்ரை பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கூட ஒரு குரூப் 1 ட்ரை பண்ணலாம். குரூப் 1 மெயின்ஸ்லயே உங்களுக்கு நிறைய நல்ல நாலேஜ் கெயின் பண்ணலாம் நீங்க. அத வச்சு நீங்க யூபிஎஸ்சி நல்லா படிக்கலாம். சோ நீங்க வந்து குரூப் 2ஓ 4ஓ 2A கொடுங்கன்னு நான் சொல்லல. நீங்க ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து குரூப் 1ம் யூபிஎஸ்சியும் கொடுங்க.
இது கிளிக் ஆயிருச்சு. ஏதோ ஒண்ணு நீங்க மெயின்ஸ் குடுக்குறீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து உங்களுக்கு எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும்ன்ற ஒரு நாலேட்ஜ் வரும். அத வச்சு நீங்க அப்படியே புடிச்சுட்டு எப்படியாச்சும் கொஞ்சம் புடிச்சுட்டு அப்படியே மேல வந்துரலாம். அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பட் ஆனா 3 இயர்ஸ்க்கு மேல நீங்க வந்து நான் யுபிஎஸ்சில மட்டும் தான் இருப்பேன்னு இருக்காதீங்க. நெறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. எல்லாமே ட்ரை பண்ணுங்க. படிக்கிறதுனால எதுவுமே வந்து மூளை மங்கி போயிருமா? கண்டிப்பா மங்கி போகாது. என்னோட பிரெயின் வந்து ஆக்டிவ் ஆயிட்டே தான் இருக்கும். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறேன், எவ்வளவுக்கு எவ்வளவு லேர்ன் பண்றேனோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நான் வந்து நாலேட்ஜ் கெயின் பண்றேன். சோ இந்த எக்ஸாம் படிக்கிறதுனால எனக்கு எதனா ஆயிருமா? இல்ல. நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன் பாரு படிக்கலன்னா. சும்மா உட்காந்துறத நான் படிச்சு அட்லீஸ்ட் நாலேஜாச்சும் கெயின் பண்ணிக்கிறேன். இன்டர்வியூ போன தடவை இன்டர்வியூ அது ஆக்சுவலா போன தடவை இன்டர்வியூ அதுக்கப்புறம் இன்னைக்கு ரெண்டாவது. எனக்கு வந்து இன்டர்வியூ இந்த பேசுறது அதெல்லாம் கொஞ்சம் அவ்வளவா வராதுதான். அது சொல்லி ஆகணும். நான் ஆமா சார். லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் அதான் சொல்லுவாங்க. லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் எனக்கு அதான் தெரியல போல. இந்த டைம் வந்துட்டு சரி ஓகே நம்ம கேட்டு லாஸ்ட் டைம் நான் சார்ட்ட தான் நான் கைடன்ஸ் வாங்கினேன். சார்ட்ட தான் கேட்டேன். லாஸ்ட் டைம் நல்லா தான் பண்ணேன். லாஸ்ட் டைம் வந்து செகண்ட் ஸ்லாப். ஆனா இந்த டைம் வந்து தேர்ட் ஸ்லாப். ஸோ அதனால அதனால இன்டர்வியூ வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்டர்வியூ வந்து நீங்க கான்ஃபிடண்டா பேசுறது தான். இப்ப எனக்கு வந்து இப்போ கான்ஃபிடன்ட் இருக்கு. அந்த கான்ஃபிடன்ட் அந்த கிளாரிட்டி வந்து அப்போ ஆனா இல்ல. பட் நீங்க வந்து உங்கள பத்தின ஒரு செல்ஃப் அனலைஸ் வச்சுக்கோங்க. பர்சனாலிட்டி பத்தி தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய ப்ரொஃபைல் என்ன? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அண்ட் இப்ப கரண்ட் இஷ்யூஸ் என்ன போயிட்டு இருக்கு? இந்த மாதிரி ஒரு ஓவர்வியூ தான். எல்லாத்தோட ஓவர்வியூ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் பேப்பர் படிக்கணும். கண்டிப்பா. ஆமா. ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிக்கலாம். தாராளமா படிங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து கூட கண்டிப்பா படிங்க. நல்ல பேப்பர் படிச்சாதான் நான் நிஜமா சொல்றேன். பேப்பர் படிக்கும்போது நீங்க வந்து நல்ல ஒரு நமக்கே வந்து தோணும். நம்ம நல்லா எல்லாம் தெரிஞ்சிருக்கே நமக்கு. வீட்ல பேசும்போது கூட இந்த விஷயம் நமக்கும் தெரிஞ்சிருக்கே. அப்படியே ஒரு அந்த அந்த என்லைட்மென்ட் ஃபீல் நமக்கு கிடைக்கும் அப்போ. பேப்பர் நீங்க படிக்காத போது கொஞ்சம் மூளை ஆனா மங்கி போன மாரி தான் இருக்கும். அது உங்கள ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். நான் ஆனா நினைச்சிட்டு தான் இருக்கேன். பேப்பர் படிக்கணும் படிக்கணும்னு. இதுக்கப்புறம் கண்டிப்பா படிப்பேன். வேற ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு வேற ஏதாச்சும் பிரிலிம்ஸ் இல்ல மெயின்ஸ் ஏதாச்சும் எப்படி படிக்கணும் என்ன ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஆப்ஷனலா? யூபிஎஸ்சி ஆப்ஷனலா? ஷெட்யூலிங் அ டே. ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி ஆப்ஷனலுக்கு வந்துடுறேன். யூபிஎஸ்சிக்கும் திரும்பவும் நான் சொல்றேன். யூபிஎஸ்சி என்னோட ஏரியா இல்ல. அது வந்து சார் ஏரியா. ஆப்ஷனலா? எல்லாமே வந்து இப்போ ஒரு இன்ஸ்டிடியூட் அப்படின்றது வந்து ஒரு ஒரு ட்ராப் ஆக்சுவலி. இன்ஸ்டிடியூட்ல போய் தான் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு ட்ராப். அது நான் மித்துன்னு சொல்ல மாட்டேன். இட்ஸ் a ட்ராப். லட்சக்கணக்கில் நான் ஆல்ரெடி காலேஜ் ஃபீஸ் போட்டு வேஸ்ட் பண்ணேன். அடுத்து பல லட்சத்தை கொண்டு போய் இன்ஸ்டியூட்ல போட்டு வேஸ்ட் பண்ணேன். அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. அதுதான் நான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன். ஸோ நீங்க வந்து படிக்கிறீங்க அப்படின்னா அது நமக்கு அந்த டைம் நமக்கு தெரியாது. இதுல பண்ணணும் பண்ணக்கூடாது. இது கரெக்ட் சரி தப்புன்னு சொல்றதுக்கு நமக்கு இங்க யாருமே இல்ல. அது நம்ம அடிபட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும். இது பண்ணிருக்கேன். நான் வந்து இன்ஸ்டியூட் நேம் நான் வந்து சொல்ல விரும்பல. நான் அங்கதான் படிச்சேன். முடிச்சேன். அதான் அதான் சார் சொல்லல. அதான் நான் சொல்லல. பட் இந்த மாதிரியான ட்ராப் வந்து நமக்கு தேவையில்ல. நல்ல மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் நல்ல பார்க்க வந்து பளபளன்னு இருக்க மாரி இருக்கும். ஆனா உள்ள போனாதான் தெரியும் ஒண்ணும் இல்லன்னு. சரியா? நம்ம பில்டிங் பார்த்து நீங்க குறைச்சு எடை போடக்கூடாது. சோ வந்து எனக்கு யூபிஎஸ்சி அவ்வளவா தெரியாதுங்க. சார் கிட்ட வந்து கேட்கலாம். நான் வந்து பப்ளிக் கன்வர்சேஷன் ஆப்ஷனல். நீங்க கேட்டதுனால சொல்லிட்டேன். இத வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஷெட்யூலிங் அ டே. ஓ நான் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து ஒரு சில டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். ஆனா இப்போ அப்படியா கேட்டா அப்படி கிடையாது. ஏன்னா நிறைய வருஷம் கொஞ்சம் வருஷம் படிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா வந்து கொஞ்சம் அந்த லேசினஸ் லெத்தாஜிக்லாம் வரதான் செய்யும். ஓ ரொம்ப நேரம் உட்காந்து படிக்க முடியாது. அந்த வயசாயிருச்சுன்ற மாதிரி தான் இருக்கும் நமக்கு ஃபீல். நமக்கு ஒரு வயசாயிருச்சோ ரொம்ப நேரம் படிக்க முடியலையோ அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனா என்னோட இனிஷியல் ஸ்டேஜ்ல நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பேன் டைம். மார்னிங் 5:30 to 8:30 அப்படின்னா அந்த என்னோட பிரைம் ஹார்ஸ் வந்து விட்டுற மாட்டேன். அந்த 5:30 to 8:30 மெயின் ஸ்டெப்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். 5:30 to 8:30 மார்னிங்னா அது அப்படியே படிப்பேன். அண்ட் மதியம் வந்து கொஞ்சம் மந்தமா இருக்க மாதிரி இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் முன்னாடி அப்போ அந்த டைம்ல தான் நோட்ஸ் எடுக்க பண்ணுவேன். ஏதாச்சும் இதை யூடியூப்ல வீடியோஸ் பார்ப்பேன்.
நீங்க ஏஎம்டிஎன் சேனல் பாருங்க. ஏஎம்டிஎன் சேனல் குரூப் 1 நல்லா இருக்கும். அண்ட் ஒரு சில சேனல்ஸ் நான் ஃபாலோ பண்ணுவேன். திருக்குறளுக்கு ஒரு சேனல் ஃபாலோ பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து ஸ்கூல் புக்ஸ் திருக்குறள் ஏன்னா எவ்வளோ வாட்டி படிச்சுட்டே இருக்க முடியும். நமக்கு ஒரு பிரேக் வேணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து நான் யூடியூப் வீடியோஸ் வந்து பார்ப்பேன். ஏஎம்டிஎன்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க, சப்ஜெக்ட் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அண்ட் திருக்குறளுக்கு நான் வீடியோஸ் பார்ப்பேன். இப்போ கேட்டு நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸ் பத்தின கொஸ்டின் அனலைசிஸ் வீடியோ எதனா போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நான் என்னோட ஃப்ரீ டைம்ல இல்லை சும்மா இல்லை டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? படிக்கவே இல்லைன்றது கில்ட்டும் எனக்கு கூடாது. ரொம்ப நாள் என்னால் படிக்கவும் முடியாது. ஸோ அதனால நான் வந்து யூடியூப்ல வந்து வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி நீங்க அதுக்குன்னு போயிட்டு நம்ம வந்து ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க கூடாது. ஷார்ட்ஸ் பார்த்தாலும் நமக்கு டைம் போயிடும். நம்ம என்ன வந்தோமோ ஃபர்ஸ்ட் போன் எடுப்போம். எடுத்துட்டு நான் வந்து ஏதாவது சர்ச் பண்ணி படிக்கலாம் தான் வச்சிருப்பேன் போனை. எடுத்துட்டு போட்டிருப்பேன். ஆனா என்ன பார்த்துருக்கே தெரியாது. பார்த்தா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் முடிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் வேண்டாம். நம்ம படிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து போட்டுருங்க. அதை போட்டு அந்த டாபிக் போட்டாச்சு சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணிட்டு அது முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு 10 மினிட்ஸ் ரிலாக்ஸ் ஆயிட்டு கூட நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏஎம்டிஎன் சேனல் பாருங்க. அண்ட் ஒரு சில சேனல்ஸ் இருக்கு நான் சொல்றேன், அதுவும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஷெடியூலிங்னா இதுதான். காலையில 5:30 to 8:30 அண்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே திருப்பியும் ஒரு 10:30 மணி 10 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் அப்படியே நீங்க அந்த டைம் படிச்சுட்டு திருப்பி ஈவினிங் வந்து 5 to 8 இந்த 5:30 to 8:30 5 to 8 நான் வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் மார்னிங் வந்து எனக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், இல்லை கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். அந்த சப்ஜெக்ட்ஸ் நான் மார்னிங் வச்சுப்பேன். பட் இந்த மாதிரி இந்த ஷெடியூல் எதை வந்து ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணணும் அது எல்லாமே வந்து பர்சனல் பர்செப்ஷன், பர்சனல் ஒப்பீனியன் தான். உங்களுக்கு என்ன படிக்கணும்னு தோணும் அதை படிங்க. சில நேரம் ஒரே புக் படிக்கும்போது போர் அடிக்கும். 2 சப்ஜெக்ட் படிங்க. இப்படிதான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இதுதான் நான் பண்ணேன், அதான் நீங்களும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு நான் இதை பண்ணேன், நாளைக்கு நீங்க பண்ணி அதை நீங்க கிளியர் பண்ணிட்டா அதுதான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி இல்லையா? எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்படி பண்ணாதான்னு இல்லை, பட் ஆனால் படிக்கணும். எல்லாரும் படிச்சாதான் உண்டு. அது கண்டிப்பா பண்ணணும். படிக்கணும், கரெக்டா படிக்கணும், அனலைஸ் பண்ணி படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நல்லா ப்ராப்பரா அனலைஸ் பண்ணணும். அதுலயும் உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த ஏரியால இருந்து கேட்கறாங்க. இப்போ 5 இயர் பிளான்லாம் அவங்க பார்த்தாலே தெரியும் எக்கனாமில. அந்த 5 இயர் பிளானே முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா அவன் கேட்கற அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டுட்டே தான் இருக்கான். என்ன டார்கெட், என்ன எவ்வளவு டார்கெட், அந்த டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணணுமா இல்லையா, growth ரேட் என்ன, தமிழ்நாடு growth ரேட் என்ன, தமிழ்நாடு இப்போ எக்கனாமிக் சர்வே விடுறாங்க, தமிழ்நாடு பட்ஜெட் இருக்கு, அதெல்லாம் நல்லா படிங்க. அதுல இருக்க டேட்டா ஃபேக்ட்ஸ் தான் படிங்க. அண்ட் எல்லாம் பாலிட்டியுமே அப்படிதான். இப்போ பார்ட்ஸ் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஆர்டிகல் கவர்னர் ரிலேட்டட் ஆர்டிகல் கேட்கறாங்க, அமெண்ட்மெண்ட்ஸ் பத்தி கேட்கறாங்க, அண்ட் எப்படி ஸ்டேட் வந்து பிரிச்சாங்க, அது என்ன இயர், அந்த அமெண்ட்மெண்ட் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, என்னென்ன ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும் அதெல்லாம் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. அண்ட் ஸ்கூல் புக்ஸ் நல்லாவே படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்ஸ் தான் சொல்லலாம், நம்ம வந்து அவ்வளோவா கொஸ்டின்ஸ் கேட்கறதுலாம் நம்ம சொல்லலாம். பட் இன்கேஸ் ஒரு 10 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னாலுமே அதோட 10 கொஸ்டினோட வேல்யூ வந்து நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? நான் 2Aல சும்மா சொல்றேன். எனக்கும் எங்க அண்ணனுக்கு வந்து 1.25 மார்க் தான் வித்தியாசம் மெயின்ஸ்ல. ஆனா ரேங்க் வைஸ் பாத்தீங்கன்னா அவன் என்னோட 1500 ரேங்க் முன்னாடி. அந்த 1 மார்க், அந்த 1.25 மார்க்ன்றது ஒரு எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒன்னு லைஃப்ல நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுன்னா கிடையாது. அதை விட இன்னும் பெட்டரா கிடைக்கும். அவ்வளவுதான். நான் அதான் சொல்றேன், நான் 2A கிடைக்கும் ஒவ்வொருத்தையும் அழுதுட்டே இருப்பேன், இது கிடைக்கல அது கிடைக்கல, உழம்பிட்டே இருப்பேன் நானு. அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ட்டு. ஒண்ணு இல்ல அப்படின்னா அதை விட பெட்டர் அண்ட் பெஸ்டா உங்களுக்கு இருக்கு லைஃப்ல. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. தேங்க்யூங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட். யூபிஎஸ்சியில் அதான் பெட்டராக கிடைக்கும். ஆக்சுவலாக யூபிஎஸ்சி ஐஏஎஸ்க்கு போயிடணும். ஓகேவா? ஐ ஹோப் யூ ஆல்சோ காட் இன்சைட்ஸ் இன்டு யூ இந்த சென்ஸ். ஆனால் அதான் சொல்கிறேன்ல, ரொம்ப நாள் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஐ திங்க் அவங்க அதான் ஹிஸ்ட்ரிலாம் நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன். அவங்க அந்த ஹிஸ்ட்ரி வந்து அப்படியே லைனாக தெளிவாக இருக்கும். நான் புக்கு ஏதாவது ஒரு கிங் இந்த புக்கு அப்படின்னா அவங்க அதை சொல்லுவாங்க. பட் ஆனால் அதான் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துடும். ஸோ அதில் தள்ளி போயிடும். பட் இப்போ குரூப் 1 வந்தது. ஆக்சுவலாக குரூப் 1 சர்வீசஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. மேபி ஆனால் இப்போ இன்க்ரீஸ் பண்ணுவாங்கல்ல 26. இன்னொன்னு சொல்றேன், 26 சீட் இருக்கு, 26 சீட்ல உங்களுக்கு ஒரு சீட்டு தான் தேவை அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். சரி, 26 சீட்டு உனக்கு தேவை ஒரு சீட்டு தான், நம்ம வந்து 26 சீட்டுக்கு நம்ம போட்டி போடல அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லிக்கலாம். நம்ம வேணா சொல்லிக்கலாம், உங்களுக்கு தேவை வந்து ஒரு சீட்டு தான், உனக்கு நீ அந்த ஒரு சீட்டை நோக்கி படி அப்படின்னு. அதெல்லாம் நம்ம மனசாரத்துக்குள்ள சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னா இந்த 26 சீட் ஓகே பரவாயில்ல, என்னால முடிஞ்ச எஃபர்ட் போடலாம். இப்ப நாளைக்கே வந்து உங்க பேர் என்னது,
நாளைக்கு ரோஜா வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கூட தான் வாங்கலாம், யாருக்கு தெரியும்? இருக்கலாம் இல்லையா? நான் வந்து அந்த ஒரு சீட் உங்களுக்கு தான் சொல்லல, நாளைக்கு ரோஜா வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு பேட்டி கூட கொடுக்கலாம் இல்லையா? நமக்கு அந்த பாசிபிலிட்டி இல்லைன்றதே கிடையாது. ஏதோ ஒன்று இருக்கு, அதை நான் தேடி போயிட்டு இருக்கேன். எனக்கு ஒருவேளை அது கிடைக்கலன்னா, இந்த அட்டெம்ப்ட் இல்லைன்னா அடுத்த அட்டெம்ப்ட், அவ்வளோதான். எனக்கு கிடைக்கவே கிடைக்காது இல்லை, நான் போடுற என்னோட எஃபர்ட்ஸோ என்னோட ப்ரிப்பரேஷனோ எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது. இந்த எக்ஸாமுக்கு நான் போட்டது அடுத்த எக்ஸாமுக்கு எனக்கு தேவைப்படும். அடுத்த யூபிஎஸ்சியோ இல்லை அடுத்த குரூப் 1 மெயின்ஸ்க்கோ. இப்போ நீங்கள் மெயின்ஸ் படித்தாலே ஒரு சில கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு யூபிஎஸ்சி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, நானே பார்த்துருக்கேன். அந்த மாதிரி எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது. இப்போ நீங்கள் உட்காந்து படிக்கிறதுனால இது வேஸ்ட் ஆயிருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. தாராளமாக படிங்க, உட்காந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு படிங்க, உங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு கண்டிப்பாக படிங்க. இந்த 26 சீட் இல்லைனாட்டியும் அடுத்த ஏதாச்சும் ஒரு சீட்ல கண்டிப்பா வாங்கிடுவீங்க. இன்கேஸ் நீங்க இதுல கூட வாங்கலாம், வாங்கவே முடியாதுன்னு இல்லை. ஆனா அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு தேவை ஒரு சீட், அது 25 சீட்டு நமக்கு தேவையில்லை, அது நான் சொல்ல மாட்டேன். இந்த இதுலயே நீங்க வாங்கலாம், உங்களால முடிஞ்ச எஃபர்ட் நீங்க போடுங்க. இன்கேஸ் கிடைக்கலனா, ஒரு வேலை கிடைக்கலனா அடுத்த வருஷம் கிடைக்கும். நிறைய பேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வாங்குறாங்க, நிறைய பேர் செகண்ட் அட்டெம்ப்ட்ல வாங்குறாங்க. சில பேர் வந்து இப்போ எனக்கு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு, சில பேர் 10 இயர்ஸ் ஆகலாம் இல்லையா? ஆனா அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வாங்குறாங்க, இதுல வாங்குறாங்க, அதுல வாங்குறன்றதை விட அந்த த்ரூ அவுட் த ப்ராசஸ் வந்து நீங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றீங்க, நாலேஜ் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்றீங்க. அடிபட்டு வரவங்களுக்கும் அப்படியே எடுத்தோடனே வரவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்க போடுற எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பா வந்து எல்லாம் நல்லா பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூங்க. ஆக்சுவலாக இன்னும் நல்லா பண்ணணும். அதான் எனக்கு என்னவோ இவங்க சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் தோணுது. இந்த சென்ஸ் வந்து யூனோ பீப்புள் ஹூ ஹவ் டன் திஸ் ஃபார் அ லாங் டைம் அண்ட் கொஞ்சம் அதில் அதான் இவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் அடி வாங்கலாம். அதான் நான் நல்லா அடி மட்டும் அந்த நம்ம அடி மட்டுமே வாங்கிட்டு இருக்க அந்த இது வந்து ஆக்சுவலாக அதான் குரூப் 2 அதுக்கப்புறம் குரூப் 1 இந்த மெத்தடாலஜிலாம் நிஜமாவே பாருங்க. யூனோ இட்ஸ் நாட் லைக் அந்த ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நானுமே அப்படிதான். யூனோ லைக் அதான் பிடிச்சா அதான் அது என்னது பெட்டர் மேக்ஸ் லைட் தான். ஸோ அந்த யூபிஎஸ்சி இஸ் குட் யூனோ, பட் ஹாவ் அ இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இதுதான் ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். சரியா? தேங்க்யூங்க, தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். இந்த மாதிரி எல்லாரும் ப்ளீஸ் ஒர்க் அண்ட் யூ வில் ஆல்சோ டெஃபினெட்லி ஸோ திங்க் அபவுட் இட். சரிங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் லிங்கன் ப்ரோக்ராம். லிங்கன்றது கம்ப்ளீட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ். நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கலாம், கோர் பேட்ச் படிக்கலாம், மெயின்ஸ் படிக்கலாம், ஆன்சர் ரைட்டிங் எழுதலாம், டெஸ்ட் பேட்ச் எழுதலாம், எல்லாமே. அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு லைஃப் லாங் மெம்பர்ஷிப் நீங்கள் இன்டர்வியூ போகிற வரைக்கும். இதுதாங்க நம்ம லிங்கன் பேட்ச். இப்போ இதே மாதிரி நம்ம ஆன்சர் ரைட்டிங் பேட்ச் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறோம். அந்த ஆன்சர் ரைட்டிங் மெயின்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கும் அப்ளை ஆகும். 2026 மெயின்ஸ் எழுத போகிறவங்களுக்கும் அப்ளை ஆகும், 2027 மெயின்ஸ் எழுத போகிறவங்களுக்கும் அப்ளை ஆகும். இந்த மெயின்ஸ் பேட்சில் ரொம்ப டீட்டெயில்டாக ஜிஎஸ் பேப்பர் 4, எஸ்ஏ அண்ட் ஆன்சர் ரைட்டிங், நீங்கள் டெஸ்ட் எழுதலாம், எல்லாமே இருக்குங்க. இதை தவிர்த்து நம்ம மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸில் ஜீன் அப்படின்ற ஒரு ஆந்த்ரோபாலஜி பேட்சும் நம்ம ஆரம்பிப்போங்க. அந்த ஆந்த்ரோபாலஜி பேட்ச் இந்த தடவை நம்ம டெஸ்ட் பேட்சையும் இன்க்ளூட் பண்ணி டெஸ்ட்டும் எப்படி எழுதுறது அப்படின்றத ஒரு ப்ராக்டிஸ் செஷனாக நம்ம வச்சு பண்ண போகிறோம். அண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் அஃபிஷியல்னு ஒரு டெலிகிராம் சேனலும் இருக்கு, நீங்கள் அந்த சேனல்லையும் உங்கள் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாங்க. அண்ட் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யூபிஎஸ்சி படிக்கிறாங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.